அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி சோஜியை வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கப் வறுக்காத ரவையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு பதத்துக்கு. இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை வெளியில் பயான் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு பேரண்ட் வந்து கேட்டாங்கன்னா, என்னுடைய பையன் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டுட்ருக்கான், ஸோ அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னோடனே, நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னாங்களாம். இதே மாதிரி மறுநாளும் வந்தாங்களாம். அப்பையும் சொன்னாங்களாம், நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னாங்களாம். தேர்ட் டைம் வந்தாங்களாம். நான் 2 டைம்ஸ் வந்தேன், இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் சொல்லி நீ சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பேரண்ட் கேட்டாங்களாம், நான் ஃபஸ்ட் டைமே வந்தேனே, அப்போயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. பேக் டு ரெசிபி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எண்ணெய், தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா லூஸாகவே பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் வைக்க போகிறீங்க. ஸோ அப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா இருக்கும். ரவைனால கொஞ்சம் மாவு இருக்கும், அதனால் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஃபஸ்ட் டைமே ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரசோல்லா சொன்னாங்களாம், இல்லை எனக்குமே அந்த கிரேவிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது அது ரொம்பவே வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம அந்த கொடுக்குற விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் தான் அது ரொம்பவே வேல்யூபுளாக இருக்கும். அப்போ தான் நாமளும் நல்லா வேல்யூபுளாக தெரியும், நம்ம அட்வைஸுமே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்ல மாவு பொங்கி வரும். கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருட்டுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், மல்லி, உப்பு, மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் சாட் மசாலா வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுவே உங்களுக்கு சாட் மசாலா டேஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான். நான் எல்லா மாவையும் போட்டுட்டு மேலே அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் டஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.